அவர் தினம் வணங்கும் தெய்வத்தை மனதிற்குள் வழிபடவும். பிறகு இறந்த உங்கள் முன்னோர்களின் பெயரை கூறி வணக்கம் கூறுங்கள். இதற்கு பிறகு புண்ணியலோக ஆவிகளுக்கு வணக்கம் என்று 3 முறை கூறி போர்டின் மத்தியில் இருக்கும் கிண்ணத்தின் மீது வலது கை ஆள்காட்டி விரலை தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் வையுங்கள். மூளையில் மனதில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், எண்ணம் ஊடுருவல் இல்லாமல் இருக்க வேண்டும். மீடியமாக விரும்புவோரின் நடத்தை, நல்லெண்ணம், படிப்பு, பழக்க வழக்கம், அனுபவம், கடவுள் பக்தி, ஆவிகளின் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை, தியான பயிற்சி, மேலும் உடலில் உள்ள எக்டோபிளாசம் சக்தி அதிக ஆகிய இவற்றை பொறுத்து ஒரு வழிகாட்டி ஆவி அமைவார்கள். இந்த ஆவி மீடியத்தின் கைவிரலை இயக்கி கிண்ணத்தை நகர்த்துவார்கள். அங்கு அமர்ந்து இருப்பவர் எல்லோரும் உதவி மீடியம் உட்பட தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கிண்ணம் நகர்ந்தாலும் சரி, நகராவிட்டாலும் சரி, பிரார்த்தனையில் தடை ஏதும் இருக்கக்கூடாது. இந்த பிரார்த்தனை என்பது நாம் விடும் மூச்சுக்கு சமமாகும். தொடர்ந்து நிகழ வேண்டும் ஒரு நிகழ்ச்சியாகும். மீடியம் பயிற்சி பெற அமர்ந்து முதல் நாளே கிண்ணம் நகரலாம், நகராமல் இருக்கலாம், அல்லது சில நாட்கள் கழித்து கிண்ணம் நகரலாம். முதல் நாளே கிண்ணம் நகரவில்லை என்று ஏமாற்றம் அடையக்கூடாது. ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நிச்சயமாக கிண்ணம் நகரும். புண்ணியலோக ஆவிகளுக்கு வணக்கம் என்று கூறி விரலை வைத்த பிறகு கிண்ணம் நகரவில்லை என்று 2 முறை நிமிட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வணக்கம் கூறி விரலை வையுங்கள். மனம் தளர வேண்டாம். ஒய்ஜா போர்டுக்கு பதிலாக ஒய்ஜா போர்டு மாதிரி வெறும் தரையில் சாக் பீஸை எழுத முயற்சிக்க செய்ய வேண்டாம். ஏனெனில் விரல்களின் மூலமாக கிண்ணத்தில் ஏற்படும் அதிர்வுகள் நேரே பூமியில் இறங்கிவிடும். ஆகவே கிண்ணம் நகர வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். சரி, மேலே கூறிய முறைப்படி புண்ணியலோக ஆவிகளுக்கு வணக்கம் கூறி வலது கை ஆள்காட்டி விரலை கிண்ணத்தின் மீது வைத்து விட்டீர்கள். ஒரு காலகட்டத்தில் கிண்ணம் நகர ஆரம்பிக்கும். அப்படி கிண்ணம் நகர ஆரம்பித்த உடனே பயிற்சி அளிப்பவர் வந்திருப்பவருக்கு வணக்கம், வந்தமைக்கு நன்றி என்று முதலில் கூறி அடுத்த கேள்வி வந்திருப்பவர் யார் என்று கேட்க வேண்டும். முதலில் கிண்ணம் A to Z வரை தொட்டு எந்த பெயரும் தெளிவில்லாமல் வரலாம். அதனால் மனம் சோர்ந்து விடக்கூடாது. இந்த விஷயத்தில் பொறுமை மிகவும் அவசியம். இதையும் ஒவ்வொரு வழிகாட்டி